எந்த ஒரு பொருளுமே நம்ம ஏங்கி டெய்லியும் நம்மளுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு தவிச்சு கடைசியா நம்ம கைக்கு வரும் பாருங்க, அந்த டைம் தான் அந்த பொருளோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம கேட்ட உடனே நம்ம கைக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பொருளோட வேல்யூ தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம செந்திலும் எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம பணத்தை கொடுத்து அந்த வேலையை வாங்கினால அந்த வேலையோட மதிப்பும் மரியாதையும் தெரியாம லஞ்சம் வாங்கி இன்னைக்கு வேலை போனது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நான் சொன்னது உண்மை அப்படின்னாலும் இந்த ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் வீட்டுல ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துருக்காரு. நம்ம மீனால இருந்து எல்லாரும் அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து வந்த நம்ம பாண்டியன் கோவத்துல வராரு. இங்க நம்ம கோமதி பாத்தீங்கன்னா, சாப்பிடுப்பா, இங்க வேலை போயிடுச்சுன்றனால வயிற்றுக்கு என்ன பசியா எடுக்காது, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி வெரைட்டியா சமைச்சு உட்காந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. வந்த பாண்டியனும் அதை தட்டி விட்டு, ஏண்டா உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதா, தண்டமா உட்காந்துருக்க, கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு என்ன பெனாத்துன படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போனவன் கூட அந்த பெனாத்து இருக்க மாட்டான். புது ட்ரெஸ் எடுக்கிறது என்ன, சென்ட் அடிக்கிறது என்ன, இத்தனை நாள் நான் மூட்டை தூக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கனே அப்படின்னு என்னை கேவலப்படுத்தினல்ல. அந்த மல்லிகை கடையில எப்படிதான் இருக்கிறீங்களோன்னு. ஆனா அந்த மல்லிகை கடையில இருக்கிற வரைக்கும் தான் நீ ஒழுங்கா இருந்த. பணம் காசு நம்ம கைக்கு ஒரு அளவுதான். ஆனா அதையே நம்மளுக்கு நீ பேராசப்பட்டனால இப்ப உள்ளதும் போச்சா, அங்க வெளியே தலை காட்ட முடியல. பாண்டியா, உன் புள்ள லஞ்சம் வாங்கிட்டானாமா, உன் புள்ள கேவலப்பட்டு போய் நிக்கிறானா, வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களான்னு பல்லு மேல போட்டு பேசுறாங்க. வெளியே தலை காட்ட முடியாம இப்படி பிள்ளைய வளர்த்ததுக்கு நீ எல்லாம் நாண்டுட்டு தொங்கலாம். என்னமோ பாண்டியன் அப்பா பிள்ளைங்க பேச்ச தட்டாம கேட்பாங்கன்னு சொல்லி பழமொழி. ஆனா இப்பல்ல தெரியுது, பசங்க எல்லாம் தலைக்கு மீறினதும் அவங்கவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு. செந்தில் ரொம்ப மோசம். ஒருத்தன் தான் அப்படியா இல்ல எல்லாருமே அப்படியான்னு தெரியல. இங்க சரவணனும் பொண்டாட்டி இல்லாம இருக்கிறான், எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. இங்க கதிரும் என்ன பித்தலாட்டம் பண்ணி யாரையெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறானோ, அப்பன் புத்தி தானே பையங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு எல்லாரும் பேசுறத கேட்டதும் தட்டி விட்டு இங்க செந்தில அடிக்காத ஒரு குறைதான். அதுக்கப்புறம் செந்தில் கோவிச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, என்ன பண்ணுவியோ தெரியாது, ஏண்டா வெக்கம் கட்டவனே, போய் லஞ்சம் வாங்கிட்டு இப்படி அசிங்கப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ள போய் முடங்கி கிடக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ 4 இடத்துக்கு வரணும், அப்பதான் 4 பேர் உன்னை பார்த்து அசிங்கப்படுத்துறதுல இதுக்கப்புறம் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீ அந்த வேலையில லஞ்சம் வாங்காம இருக்கணும். உன் பொண்டாட்டியும் தானடா இத்தனை வருஷமா வேலைக்கு போறா, வேலை நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு அதை நீ சாதாரணமா எடுத்துட்ட. உன் பொண்டாட்டி படிச்சு கஷ்டப்பட்டு அந்த வேலை நம்மளுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கிடைக்கணும்னு அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கலாம். அதனால அந்த வேலையோட கஷ்டமும் நஷ்டமும் அவளுக்கு தெரியும். நீ என்ன நோகாம போய் 10 லட்சம் பணத்தை கொடுத்து வாழை வாங்கிட்டு வந்த உனக்கெல்லாம் எதுக்கு அந்த வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமேட்டு இங்க செந்தில், அப்பா இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? டேய், இன்னும் என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய ஆளான உனக்கெல்லாம் வீட்டுல உட்காந்து தண்ட சோறு போட என்னால முடியாது. நீ முதல்ல கிளம்பு மல்லிகை கடைக்கு, உங்க அண்ணனை போய் பாரு. அவன் எப்படி இருந்தாலும் நம்ம வேலை முக்கியம்னு வந்துகிட்டு கிடந்தான். ஆனா ஒன்ன மாதிரியா கேடுகட்டவனே அப்படின்னு சொல்லி கிளப்பி கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமேட்டு ஒவ்வொரு வேலையும் சரவணனை உட்கார வச்சுட்டு செந்தில ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாரு. வர்ற அத்தனை பேரும் நம்ம செந்தில கேட்டு செந்தில கேட்கறதுக்காகவே பாதி பேர் ஜாமா வாங்க வர்றாங்கன்னா பாருங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம செந்தில் மனசை தாங்காம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லமோ, ஆமா வீட்டுல போ, உனக்கு வீட்டுல ஒரு வேலை காத்து கிடக்குது இல்ல, சும்மா வெட்டியா போய் படுக்கிறவனுக்கு வீட்டுல என்னடா வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செந்தில் நேரா போய் மருந்தை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சுட்டு வீட்லயும் போய் அமைதியா படுத்துக்கிறாரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு. செந்தில், ஏன்பா மூஞ்சியே வாடி கிடக்குது அப்படின்னு நம்ம கோமதி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு உள்ள போய் படுக்கிறாங்க. அப்ப பின்னாடியே கோமதி போய் செந்தில தன்னோட மடியில படுக்க வச்சு தலைய கோதி கொடுக்குறாங்க. இங்க பாரு செந்தில், இந்த வேலை உன்னை சுத்தமாலாம் நிப்பாட்டல, சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உன்னை வேலையில இருந்து எடுத்துக்குவாங்கப்பா. நீ தான் பண்ணின தப்புக்கு பிராய்ச்சித்தை தேடிட்டல, அதுவும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்ச, அதனால உனக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதப்பா, அம்மா நான் இருக்கன்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எனக்கு உண்மையா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நான் தெரியாம பண்ண இந்த தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாம்மா அப்படின்னு சொல்லவும், அப்பதான் இங்க
கோமதி சொல்றாங்க, நீ தெரியாம பண்ணையோ தெரிஞ்சு பண்ணையோ, ஆனா உங்க அப்பா கூட வேலைக்கு போகும்போது நீ நல்லதானடா இருந்த. மத்தவங்க பொருள் ஒரு 10 ரூபாய்க்கு கூட நீ ஆசைப்பட மாட்ட. இப்ப இப்படி பண்ணிட்டு ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம செந்திலோட வாயில இருந்து நுர தள்ளுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதி, பழனிவேலு, சுகன்யா, அரசி, ராஜி, கதிரு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா வீட்டுல நம்ம அரசியை தவிர வேற யாருமே இல்ல. நேரா அரசி வந்து பார்த்துட்டு, அண்ணே என்னாச்சுனே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 108க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அடுத்து நம்ம மீனாவுக்கு, கதிருக்கு, பாண்டியனுக்குன்னு எல்லாருக்குமே கால் பண்ணி வர சொல்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம செந்தில கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா, செந்தில் வந்து இந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமேட்டு இவன் வேலை போனனால மனசு கவலைப்பட்டு போய் தான் மருந்து குடிச்சிருக்கான் அப்படின்னு கோமதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. யோ, எல்லாமே ஒன்னாலதான். நம்ம புள்ளைய மத்தவங்க தான் கிண்டல் பண்றாங்கன்னா நம்மனாச்சும் அவனை ஆதரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு மத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்னு சேர்ந்து நீயும் கிண்டல் பண்ணி இன்னைக்கு அவன் இப்படி இருக்கிறானே, அவனோட நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்ததுமேட்டு இவர் எப்ப குடிச்சாருன்னு தெரியல, இவர் என்ன குடிச்சாரு, அந்த பாட்டிலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இவரை காப்பாத்திரலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் போய் தேடுனா கிடைக்க மாட்டேங்குது. இங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்லவும் இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கைய விரிச்சிடுறாங்க. வெளியே நம்ம கோமதி தலையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம மீனா பாத்தீங்கன்னா நேரா பாண்டியன் கிட்ட போய், இப்ப சந்தோஷமான்னு கேக்குறேன். என் புருஷன் இந்த அளவுக்கு இருக்கிறது இப்போ உங்களுக்கு நிம்மதியா இருக்குமே. என் புருஷன் தான் உங்களுக்கு கண்ணுல ஆடிச்சு. அவர் எதுக்கு இருக்கிறாரு, அவர் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. அதனால தான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு என் புருஷனை இந்த அளவுக்கு கொன்னுகிட்டு கடந்தீங்க. என்னென்ன பேச்சு. அவரு தப்பு பண்ணிட்டாருதான். தப்பு பண்ணவனை மன்னிக்கணும், அதுதான் மனுஷ குணம். அதை விட்டுட்டு குத்தி குத்தி காட்டி அவரை உசுரோட இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மீனா எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்ன மீனா, என்ன போய் உங்களதான் மாமா கேட்க முடியும், வேற யார கேட்க முடியும்? அத்தையாச்சும் அவரு சாப்பிட சொன்னாங்க, ஆனா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. அவரு சம்பாதிக்கலைன்னா அவருக்கு பதில் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்ல. நீங்க இவ்வளவு நாள் உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க எதுக்கும் என் கூட இருக்கிறேன்னு கேவலப்படுத்தி புட்டீங்க. எனக்கு கொஞ்சமா நஞ்சமா அம்புட்டு வேதனையா இருக்கு. என் புருஷனை ஓசி சோறு அவனே இவனேன்னு சொல்லும் போது நான் எம்புட்டு வேதனைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீங்க சொகுசா இருந்துகிட்டீங்க, மல்லிகை கடை, அது உங்க கடையோட ராஜ்யம், உங்களோட அடையாளம். ஆனா என் புருஷனுக்கு மட்டும் எதுவும் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா போய் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியில இருந்து ராஜியில இருந்து எல்லாரும் போய், அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, மாமாவை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம ராஜி சொல்றாங்க. எப்படி ராஜி, எப்படி காப்பாத்துவாங்க? அதான் மொத்தமா இவர் எங்களை அசிங்கப்படுத்திட்டாரே. அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் புருஷனோட நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி ஒட்டிக்கிச்சு. அதனால அந்த வெக்கம் தாங்க முடியாம அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு போய் இருக்காரு. என் புருஷனோட வேதனையெல்லாம் ஏன் தான் இப்படி விளையாடுறீங்களோ தெரியல. அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி யாருக்கு என்ன அக்கறை இருக்குது? அவங்களுக்கு வர வேண்டியது வந்தா போதும்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மீனா தன்னோட அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டு செந்திலையே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க.